தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சுமாரான உயரம், உயரத்திற்கேற்ப பூசினார் போன்ற உடல்வாகு, கேசங்கள் குறைந்த நன்கு முன்ஏறிய படர்ந்த நெற்றியுடன் கூடிய தலை, நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் கூர்மை மிக்க சிறிய கண்கள், நவரசங்கள் கூடிய முக பாவனைகளை நன்கு வெளிப்படுத்தும் ஆற்றல், வசன மொழிகளை ஏற்ற இறக்கங்களுடன் அட்சரம் பிசகாமல் பேசிடும் வெண்கல குரல் வளம் உள்ளிட்ட தோற்ற காரணிகளை தன்னகத்தை உடையவர்தான் கலை உலக அங்கீகாரமின்மையாலும் கடும் துயர்கள் மற்றும் வறுமை சூழலுக்கு தள்ளப்பட்டு மறைந்து போன காணல் நீர் வேதனை காமெடி நாயகர் இடிச்சப்புலி செல்வராஜ் ஆவார். நாடக கலைஞராக கால் பதித்து துணை இயக்குநராக வளர்ந்து வசனங்கள் சொல்லித் தருவது, படப்பதிவு காட்சிக்கான கிளாப் அடிப்பது போன்ற எண்ணற்ற பணிகளை மேற்கொண்டவர். நகைச்சுவை நாயகர் பாண்டுவின் மூத்த சகோதரர். மக்கள் திலகம் எம்ஜிஆரின் பேரன்பிற்கு பாத்திரமாகி அவருடன் சுமார் 18க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பணியாற்றியவர். கவுண்டமணி, செந்தில் முதல் வடிவேலு, கோவை சரளா, விவேக் என எண்ணற்ற காமெடி கலைஞர்களோடு இணைந்து நகைச்சுவை விருந்தும் படைத்தவர். இப்பேற்பட்ட சிறப்புகளுக்கும் பெருமைகளுக்கும் உரியவரான இடிச்சப்புலி செல்வராஜ் அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி கலைத்துறையில் கால் பதித்தார், உதவி இயக்குநராக பணியாற்றிய திரைப்படங்கள் யாவை, எம்ஜிஆரிடம் பணியாற்றிய போது சுமத்தப்பட்ட வீண்பழி, அதனால் நிலைகுலைந்து போனவரை சமாதானப்படுத்த மக்கள் திலகம் செய்த நெகிழ்ச்சி மிக்க நிகழ்வு யாது, பலருக்கும் கிடைக்காத பெருமையாக திருமண பத்திரிகையின் வரவேற்பில் தனது பெயரை பதிவிட்டு மற்றவர்களை எம்ஜிஆர் அழைத்த சிறப்பு என்ன, உதவுகிறேன் என வாக்களித்தும் இறுதி வரை வராத எம்ஜிஆரின் பணம் எதனால் எப்படி மறைந்தார், அவர் மறைவிற்கு பின்னர் தற்போதைய குடும்ப சூழல் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் கூறும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1939 ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதியன்று பவானி நதி பிரவாகமெடுத்து பாயும் தற்போதைய கொங்கு மண்டலம் பகுதிகளில் ஒன்றான நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தை பூர்வீகமாக கொண்ட பழனியப்ப முதலியார் என்பவருக்கு பிறந்த 3வது செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக காணல் நீர் காமெடி நாயகர் செல்வராஜ் எனும் இயற்பெயருடைய இடிச்சப்புலி செல்வராஜ் ஆவார். இவருடன் மூத்த சகோதரர், சகோதரி மற்றும் 2 தம்பிகள் உடன் பிறந்தவர்கள் ஆவர். தந்தையானவர் வணிகர் ஆகையால் தமிழகம் மட்டுமின்றி வட இந்தியாவிற்கும் அடிக்கடி பயணம் செய்ய வேண்டிய சூழல் உருவாகி கொண்டே இருக்கும். அவ்வாறு பாண்டுரங்கனின் புகழ் பாடும் பண்டரிபுரம் சென்றிருந்த வேளையில்தான் இளைய மகன் பிறந்ததால் அம்மகனுக்கு பாண்டுரங்கன் என பெயர் சூட்டி மகிழ்ந்தார். அவ்வண்ணமே பெயர் சூட்டப்பட்ட மகன்தான் பின் நாட்களில் கலை உலகால் சிறப்பிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட நடிகர் பாண்டு ஆவார். அவ்வகையில் பாண்டு ஆனவர் செல்வராஜின் உடன் பிறந்த தம்பியும் கூட. இது மட்டுமின்றி தந்தையாரின் நெருங்கிய நண்பர் வேறு யாருமில்லை, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆவார். இதன் பேரில் கலை உலக பின்புலமானது செல்வராஜின் குடும்பத்திற்கும் கிட்ட தெருக்கூத்து, பாவை கூத்து, நாடக நிகழ்ச்சிகளால் மட்டுமின்றி சினிமாவால் கவரப்பட்ட செல்வராஜ் அவர்களுக்கும் திரைத்துறையில் கால் பதித்து ஜொலிக்க வேண்டும் என்ற ஆவல் உண்டானதில் ஆச்சரியம் இல்லைதான். பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் தோன்றி தன்னை செம்மைப்படுத்திக் கொண்டவர் ஒரு வழியாக PUC படிப்பையும் வெற்றிகரமாகவே முடித்தார். இயற்கையிலேயே ஆங்கில புலமையையும் நன்கு கைவர பெற்றவரின் கையெழுத்து ஆனது முத்து முத்தாக மிக அழகாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஓவியம் வரைதல், பெயிண்டிங் உள்ளிட்ட கலைகளில் மிகுந்த விருப்பமுடையவர் சினிமா துறையில் ஈர்ப்பு உடையவராக மாறி போனதால் ஓவிய துறையில் பயணிக்காத நிலையில் பின்னர் நாட்களில் அதனில் தன்னை சிறப்பாக ஐக்கியப்படுத்திக் கொண்டு உயர்வு பெற்றார் பாசத்தம்பி பாண்டு அவர்கள். PUC படிப்பை முடித்த வேளையில் தந்தையாரின் வணிக வியாபாரம் பெரும் நஷ்டத்தை சந்தித்ததால் குடும்ப சூழ்நிலையை கருதி மேலும் படிப்பை தொடர முடியாமல் திருச்செங்கோட்டில் இயங்கி வந்த காதி கிராஃப்ட் நிறுவனத்தில் பணியாளராக தன்னை இணைத்தும் கொண்டார். என்னதான் பணி செய்து வந்தாலும் கலை உலகின் கடலானது மனதில் கொழுந்துவிட்டு எரிய 1960களில் சென்னை வந்தவர் தந்தையின் நண்பர் சிவாஜி கணேசனின் ஊடாக பிரபல இயக்குனர் BR பந்துலுவின் உதவியாளர்களில் ஒருவராக மாறித்தான் போனார். இதன் பேரில் சங்கிலி தேவன், கப்பலோட்டிய தமிழன் உள்ளிட்ட திரைப்படங்களில்
கிளாப் அடிப்பது உள்ளிட்ட பணிகளை செய்து வந்த செல்வராஜ் அவர்கள் 1962 3 வேடங்களை ஏற்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் 2 கதாபாத்திரங்களை ஏற்று நடிகர்கள் M.R. ராதாவும் தோன்றி நடித்து மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்திட்ட பலே பாண்டியா என்ற திரைப்படத்தின் மூலம் முகம் அறியப்படாத வண்ணம் காட்சிக்காக தோன்றி நடித்தார். 1964 B.R. பந்துலு இயக்கத்தில் வெளியான சின்னாட கொம்பே என்ற திரைப்படத்தின் வாயிலாக கன்னட திரை உலகின் ஹீரோயினாக மட்டுமின்றி சினிமாவின் கலை பிரவேச நாயகியாக முதலில் அறிமுகமான மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு ரெடி டேக் ஓவர் என கிளாப் அடித்தும் வரவேற்றார் செல்வராஜ் எனில் அதை மறுக்க முடியாதுதான். இவ்வகையில் ஜெயலலிதாவின் நட்பிற்கு பாத்திரமான செல்வராஜ் அவர்கள் இதன் பின்னர் நடிகர் திலகத்தின் நடிப்பில் வெளியான கர்ணன், முரடன் முத்து உள்ளிட்ட திரைப்படங்களிலும் பணியாற்றி வெள்ளித்திரையிலும் அவ்வப்போது தலைகாட்டியும் வந்தார். 1965 தனது கலை குருவான B.R. பந்துலு இயக்கத்தில் வெளியான 1000 ஒருவன் என்ற திரைப்படத்தின் மூலமாக மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு நன்கு அறிமுகமானார் செல்வராஜ் அவர்கள். 1000 ஒருவன் படப்பிடிப்பின் போது செல்வராஜின் சுறுசுறுப்பான துடிதுடிப்பான பணியின் வேகம் கண்டு பிரமித்து போன எம்ஜிஆர் அவர்கள் செல்வராஜை தன்னுடைய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் இணைய அழைப்பும் விடுத்தார். கரும்பு தின்ன கூலி வேண்டுமா என்பார்களே, அதுபோல தன்னை தேடி வந்த வாய்ப்பை நழுவ விடாது உடனே எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் உதவி இயக்குநராக தன்னை இணைத்துக் கொண்டார் எம்ஜிஆரால் செல்வம் என அன்புடன் பின்னர் அழைக்கப்பட்ட செல்வராஜ் அவர்கள். இதன் அடிப்படையில் ஒளி விளக்கு, ராமன் தேடிய சீதை, இதய வீணை, பட்டிக்காட்டு பொன்னையா, நேற்று இன்று நாளை, சிரித்து வாழ வேண்டும், நினைத்ததை முடிப்பவன், பல்லாண்டு வாழ்க, உழைக்கும் கரங்கள், என்று போல் என்றும் வாழ்க உள்ளிட்ட 18க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தலைகாட்டிவிட்டு செல்லும் அளவுக்கு சிறு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த செல்வராஜ் அவர்கள் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியான அடிமை பெண், உலகம் சுற்றும் வாலிபன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் இணை இயக்குநராகவும் பணியாற்றியவரும் ஆவார். இது மட்டுமின்றி மக்கள் திலகத்தின் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றியவரான செல்வராஜ் அவர்கள் எம்ஜிஆர் திமுகவை விட்டு பிரிந்து அதிமுகவை தொடங்கிய காலகட்டத்தில் அரசியல் ரீதியாகவும் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் எம்ஜிஆரின் ஒப்புதலுடன் வரவு செலவு கணக்குகள் போன்றவற்றை அவ்வப்போது செல்வராஜ் கவனித்து வந்த நிலையில் அலுவலக பணியாளர் ஒருவர் தன் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக யாரிடமும் கூறாமல் அனுமதி பெறாமல் குறிப்பிட்ட தொகையை எடுத்து வீட்டிற்கு அனுப்ப பின்னர் கணக்கில் அப்பணம் குறைய எம்ஜிஆரின் காதுகளுக்கு இச்செய்தி சென்றடைய பின்னர் என்ன செல்வராஜ் மீது அப்பழி விழ இதனால் கோபமடைந்த எம்ஜிஆரும் மகன் போல் கவனித்து பாவித்து வந்த செல்வராஜை நைய புடைக்க அபாண்டமான பழி ஒருபுறம் எனில் தந்தையைப் போல் தான் பாவித்த எம்ஜிஆரிடம் தனது பெயர் கெட்டுப்போய் விட்டதே என்ற மனவலியுடன் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்திலிருந்து விலகினார். பின்னர் செல்வராஜ் குற்றமற்றவர் என எம்ஜிஆருக்கு தெரிந்தவுடன் மிகவும் மனம் வருந்திய நிலையில் உணவை கூட உண்ணாமல் புறக்கணித்தவர் செல்வராஜை தனது இல்லத்திற்கு வரவழைத்து தனது கரங்களினாலேயே அவருக்கு உணவை பரிமாறியதுடன் தனது பேரன்பை வெளிப்படுத்தி தானும் உடன் அமர்ந்து உணவை உண்டாராம். இது ஒரு புறம் எனில் ஓவியக் கலையில் சிறக்க வேண்டும் என சென்னை வந்த செல்வராஜின் இளைய தம்பி பாண்டுரங்கன் எனும் பாண்டு அவர்கள் சென்னை ஓவியக் கல்லூரியில் இணைந்து படித்துக் கொண்டிருந்த வேளையில் ஓய்வு நேரங்களில் திரைத்துறையில் பணியாற்றிய அண்ணன் செல்வராஜை காண செல்லும் போது பாண்டு உள்ளும் சினிமா ஆசை துளிர்விடத்தான் ஆரம்பித்தது. இதை பற்றி பாண்டு அண்ணனிடம் கூற அவருடைய சிபாரிசின் பேரில் எம்ஜிஆரின் நம் நாடு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற நான் 7 வயசுல இளநி வித்தவ என்ற பாடலில் முகம் தெரியாத வண்ணம் காட்சியில் முதலில் அறிமுகமானார். இதன் பின்னர் ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் என்ற பாடல் ஒலித்த சிரித்து வாழ வேண்டும் என்ற திரைப்படத்தில் சீட்டு விளையாட்டில் ஏமாற்றி எம்ஜிஆரால் அடிக்கப்பட்டு தூக்கி வீசப்படும் காட்சியில் தோன்றி பின்னர் படிப்படியாக திரை உலக வாய்ப்புகளை பெற ஆரம்பித்தார் பாண்டு அவர்கள். ஏற்கனவே கூறியது போல தம்பி பாண்டுவை போன்று ஓவியம் வரைவதில் சிறப்பு பெற்றவரான செல்வராஜ் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்கான விளம்பரங்களில் தனது கைவண்ணத்தை நிரூபித்துள்ளார் என்றும் எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுக கட்சிக்கான இரட்டை இலை சின்னத்தை வடிவமைத்தவர் என்றும் அதை தனது தம்பி பாண்டுவுக்காக அவர் விட்டுக் கொடுத்தார் எனவும் செல்வராஜின் மனைவியான செல்லம்மாள் அவர்கள் பிரபல யூடியூப் சேனல் ஒன்றிற்கு அளித்த பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை கொண்டு தன்னுடன் பயணித்த செல்வராஜ் அவர்களுக்கு
தந்தையை போன்று விளங்கிய எம்ஜிஆர் அவர்கள் 1974ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்த வேளையில் தன்னுடைய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் குடும்பத்தின் சார்பாக அனைத்து செலவுகளையும் தானே ஏற்று தன்னுடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி தலைமையில் நடைபெற்ற செல்வராஜ் செல்லம்மாள் திருமணத்திற்கு அனைவரையும் வரவேற்கும் பொருட்டு தன்னுடைய பெயரை பத்திரிகையில் அவ்வண்ணமே கோரும் என்ற இடத்தில் பதிவிட்டு சிறப்பு சேர்த்தார். செல்வராஜ் செல்லம்மாள் திருமணமானது தற்போது அஇஅதிமுக தலைமை அலுவலகம் இருக்கும் இடத்தில் ஏனையோரின் ஆசீர்வாதங்களுடன் இனிதே நடைபெற்றது. இதன் பின்னர் சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் பேச வேண்டிய உரைகளை தனது அழகிய கையெழுத்தின் வாயிலாக பிரதிபலித்து வந்த செல்வராஜ் அவர்கள் 1978இல் எம்ஜிஆர் இயக்கி நடித்த இறுதி திரைப்படமான மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் என்ற திரைப்படத்திலும் இணைந்து பணியாற்றியவரும் ஆவார். இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராகிவிட இதையடுத்து வாழ்வியல் மற்றும் சூழல் ரீதியாக சிறிது இடைவெளி எம்ஜிஆருக்கும் செல்வராஜுக்கும் விழத்தான் ஆரம்பித்தது. இதுவரை எம்ஜிஆரின் திரைப்படங்களில் மட்டும் பணியாற்றி வந்தவர் காலத்தின் ஓட்டத்தால் முதலில் மற்ற நடிகர்களோடு இணைந்தும் நடிக்க ஆரம்பித்தார். இதன் அடிப்படையில் 1979இல் ரஜினிகாந்தின் தர்மயுத்தம் என்ற திரைப்படத்தின் மூலம் தனது வாழ்க்கை யுத்தத்தை தொடங்கிய செல்வராஜ் அவர்களுக்கு எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியும் அரசியல்வாதியும் கல்வி கூடங்களின் தாளாளருமான ஜேபிஆர் அவர்கள் தயாரிப்பில் வெளியாகவிருந்த வசந்த அழைப்புகள் என்ற திரைப்படத்தை இயக்குவதற்கு வாய்ப்பு தேடி வந்த நிலையில் என்னவாயிற்று என தெரியவில்லை. செல்வராஜின் லட்சிய கனவான இயக்குனர் என்ற கனவு பலிக்காமல் டி. ராஜேந்தர் அவர்கள் இயக்கத்தில் அத்திரைப்படம் வெளியானது. இத்திரைப்படத்தின் இயக்குனராக வேண்டியவர் சூழ்நிலை காரணமாக நடித்ததன் மூலம் கதாபாத்திரம் வாயிலாக இடிச்சப்புலி என்ற பெயர் ஒட்டிக்கொண்டு இடிச்சப்புலி செல்வராஜாகி போனார். இதனைத் தொடர்ந்து டி. ராஜேந்தர் திரைப்படங்களில் நடித்து வந்தவர் முக பாவனைகள், உடல் மொழி மற்றும் பேச்சுத்திறன் காரணமாக காமெடி நாயகராக தடம் பதித்துக் கொண்டார். இதன் அடிப்படையில் ரஜினிகாந்த், கமலஹாசன், மோகன், முரளி, பாக்யராஜ், அர்ஜுன், சத்யராஜ், பிரபு, பார்த்திபன் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற ஹீரோக்களின் திரைப்படங்களில் நகைச்சுவை விருந்து படைத்து வந்தவர் விஜய், அஜித், சிம்பு, விக்ரம் போன்ற அடுத்த தலைமுறை நாயகர்களுடன் இணைந்து நடித்தவரும் ஆவார். 2009ஆம் ஆண்டு வெளியான தொட்டு செல்லும் தென்றலே என்ற திரைப்படமே இடிச்சப்புலி செல்வராஜ் அவர்கள் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. 1991இல் வெளியான சாந்தி எனது சாந்தி என்ற திரைப்படத்திற்காக பின்னணி குரலும் தந்தவர் சென்னை தொலைக்காட்சி மற்றும் தனியார் தொலைக்காட்சிகளில் வெளியான காமெடி சீரியல்களிலும் நடித்துள்ளார். KS ரவிக்குமாரின் பேரபிமானத்திற்கு பாத்திரமாகி அத்துணை திரைப்படங்களிலும் நகைச்சுவை மழை பொழிந்து வந்தவர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான படையப்பா என்ற திரைப்படத்தில் ஏற்ற கதாபாத்திரம் ரசிகர்களிடம் நன்கு பேசப்பட்டது. பாக்யராஜின் எங்க சின்ன ராசா என்ற திரைப்படத்தில் அப்பாவி தந்தையாக தோன்றி மனம் நிறைந்த செல்வராஜ் அவர்கள் சின்ன வாத்தியார் என்ற திரைப்படத்தில் கோவை சரளாவின் காது கேளாத தந்தையாக மாற்றி மாற்றி பேசி கவுண்டமணியையே புலம்ப வைத்திருப்பார். கவுண்டமணியுடன் இணைந்து எண்ணற்ற திரைப்படங்களில் காமெடியை வழங்கியவர் பெரிய மருது என்ற திரைப்படத்தில் உணவருந்த வரும் செந்திலை நன்கு கவனிப்பதும், கவுண்டமணியிடம் வாங்கி கட்டிக்கொள்ளும் காட்சியாகட்டும், தேடினேன் வந்தது என்ற திரைப்படத்தில் பிரபுவை வங்கி அதிகாரி என எண்ணிக்கொள்வதும், தன்னிடம் சர்வராக பணிபுரியும் கவுண்டமணியிடம் மாட்டிக்கொண்டு விழிப்பதுவும் என சிரிக்க வைத்திருப்பார். இதேபோல் வங்காளி என்ற திரைப்படத்தில் சத்யராஜ் கவுண்டமணி கூட்டணியுடன் இணைந்து பானுப்பிரியாவின் சைதை தமிழரசி காமெடியில் செல்வராஜ் செய்யும் அலம்பல்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இதனைத் தொடர்ந்து வடிவேலு கூட்டணியுடனும் எண்ணற்ற திரைப்படங்களில் நடித்து ரசிகர்களை சிரிக்க வைத்தவர் தனது வாழ்க்கை சூழலால் சிரிப்பு என்ற ஒன்றையே மறந்துதான் போயிருந்தார். ஒரு திரைப்படம் நடித்தாலே காரில் வரும் அளவுக்கு தன்னை உயர்த்தி கொள்ளும் நபர்கள் மத்தியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் சைக்கிள் பயணமே வாழ்க்கை பயணமாக மாறித்தான் போனது. 250 ரூபாய் என்ற மாத சம்பளத்தில் தனது வாழ்வை ஆரம்பித்து பெற்றோர், உடன் பிறந்தவர்கள் என குடும்ப பாரத்தை சுமந்தவருக்கு முதுமை வயதை அடைந்த வேளையில் பொருளாதார தேவைகளால் துவண்ட சூழ்நிலையில் எந்த உறவும் நட்பும் கை கொடுக்காமல் போனதுதான் வேதனையாகும். செல்வராஜ் மற்றும் செல்லம்மாள் தம்பதியருக்கு கலைச்செல்வி என்ற எம்ஜிஆரால் பெயர் சூட்டப்பட்ட ஒரே ஒரு செல்ல மகள் பிறந்தார். இதன் பின்னர் மகள் வளர்ப்பு, எதிர்கால சூழல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஒரு திரைப்படத்தை இயக்கினால் உயர்வடைந்து விடலாம் என்ற எண்ணத்தில் பயணித்தவருக்கு
எம்ஜிஆரை சந்தித்தால் இதற்கு தீர்வு நிச்சயம் உண்டு என மனைவி செல்லம்மாள் ஆலோசனை கூற, இதன் பின் தயங்கி தயங்கி தன் மீது அன்பை பொழிந்த தந்தையை போன்ற எம்ஜிஆரை நேரில் சந்தித்த செல்வராஜ் அவர்கள் தனது சூழலை விளக்க, அதனை கனிவுடன் கேட்ட எம்ஜிஆர் அவர்கள் அடுத்த வாரம் தன்னை மீண்டும் வந்து பார் என கூற, தனக்கு விடிவு பிறந்துவிட்டது என மகிழ்வுடன் வந்தவரின் வாழ்வில் விதி தனது விளையாட்டை ஆரம்பித்தது எனலாம். செல்வராஜ் நேரில் சந்தித்து வந்த ஓரிரு தினங்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் காலமாகிவிட பின்னர் என்ன, இருள் மீண்டும் வாழ்வை கவ்விக்கொண்டது எனலாம். எனினும் எம்ஜிஆர் மறைவதற்கு முன்னர் செல்வராஜ் அவர்களுக்கென்று குறிப்பிட்ட கணிசமான ஒரு தொகையை ஒதுக்கி வைத்ததாகவும், ஆனால் அவர் மறைந்த பிறகு அப்பணமானது வராமல் அதுவும் மறைந்து போனதாக வந்த செவிவழி செய்திகள் செல்வராஜின் குடும்பத்தை வருத்தத்தில்தான் ஆழ்த்தியது எனலாம். இதைத்தான் கைக்கு வந்தது வாய்க்கு வராமல் போனது என்பார்களோ? இனி என்ன செய்ய முடியும், விதிவிட்ட வழி என வாழ்க்கை போராட்டத்தில் மீண்டும் பயணித்து வந்தவர் தனது ஒரே ஒரு பாச மகளை பிஎஸ்சி இளங்கலை பட்டப்படிப்பை படிக்க வைத்ததுடன் பெற்றோரின் கடமையாக நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் புடைசூழ திருமணத்தையும் சிறப்புடன் நடத்தி முடித்தார். 2010ஆம் ஆண்டு கலை உலக அங்கீகாரமின்மை, வாய்ப்புகள் குறைவு போன்றவற்றால் திரையுலக பயணத்திற்கு விடை கொடுத்தவர் இதன் பின்னர் தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த வேளையில் முதுமையில் ஏற்படும் உடல் நல பாதிப்புகளால் நலிவுற்ற நிலையில் 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதியன்று திடீரென ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக தனது 72ஆம் வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார். கணவர் செல்வராஜ் அவர்களின் மறைவிற்கு பின்னர் மிகுந்த தன்மானத்துடன் வாழ்ந்து வரும் அவருடைய மனைவி திருமதி செல்லம்மாள் அவர்களுக்கு கலை உலகைச் சேர்ந்த உயர் மனம் படைத்தோர் உதவி புரிந்திட வேண்டும் என்பதே திரை ஆர்வலர்களின் விருப்பமாகும். இவ்வாறு தனது தேர்ந்த நகைச்சுவை திறத்தாலும் உதவி இயக்குநராக எம்ஜிஆரின் எண்ணற்ற திரைப்படங்களில் பணிபுரிந்து பன்முக கலைஞராக வலம் வந்து ரசிகர்களின் மனங்களில் பேரிடம் பிடித்த இடிச்சபுலி செல்வராஜின் உடல் மறைந்தாலும் கலை உலக பயணம் உள்ளவரை அன்னாரது நினைவலைகள் பயணமும் என்றும் மறையாது பயணித்துக் கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது. இவரை போன்ற திரை உலக காணல் நீர் காமெடி நாயகர்களான பிரத்யேக குரல் வளத்தாலும் மிரட்டும் உருவத்தாலும் வில்லன் கூட்டங்களில் ஒருவராக அறிமுகமாகி கால ஓட்டத்தால் கவுண்டமணி செந்தில் காமெடி கூட்டணியில் பயணித்து புகழ் பெற்றவரும், ஜம்பலக்கடி பம்பா, ஆப்பிரிக்க அங்கிள், டேய் மோசக்காரா உள்ளிட்ட காமெடி வசனங்களால் உச்சம் தொட்டவரும், அங்கீகாரமின்மை கடும் வறுமையால் யாருடைய ஆதரவுமின்றி மறைந்து போன வேதனை கலைஞர் கருப்பு சுப்பையா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், பின்னணி குரல் கலைஞரும் எம்எஸ்வியின் சங்கீத துறையில் பல ஒலிகளை எழுப்பும் குரல் மன்னராக வலம் வந்தவரும், பின்னணி பாடகரும், உரிய கலை அந்தஸ்து இன்றி மது பழக்கத்திற்கு கடுமையாக அடிமையாகி நொந்து இறந்த மகா கலைஞருமான பட்ரோம் சதன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், மாவீரர் சத்ரபதி வீர சிவாஜியின் பரம்பரையைச் சேர்ந்தவரும், குணச்சித்திரம் நகைச்சுவை என எண்ணற்ற வேடங்களை ஏற்று சிறப்பித்தவரும், தனது முக பாவனைகள் கண்களினாலேயே நடிப்பை நன்கு வெளிப்படுத்தி சிரிக்க வைத்தவரும், இறுதி காலங்களில் கோமாவிற்கு ஆட்பட்டு நினைவு திரும்பாமலேயே மறைந்து போன ஒரு விரல் கிருஷ்ணாராவ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத காமெடி கலைஞர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் விரிவாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத காமெடி நினைவலைகள் கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்கள் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.